இப்போ வந்து சென்னையில் வந்து சென்னை எக்மோர்லேருந்து தாம்பரம் செங்கல்பட்டுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. ரயில்வேல இருக்கவங்க மட்டும் இல்லை, மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இதனால் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது. போக முடியல, வீட்டுக்கு போக முடியல. ஒரு வண்டி வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு வண்டி விடுறாங்க, ஒரு இஎம்ஏ. அது வரத்துக்கு இன்னும் லேட் ஆகுது, 2 மணி நேரம் லேட் ஆகுது. உடனடியாக இதை வந்து நான் ரயில்வே போர்டுடைய கவனத்துக்கு எடுத்து ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷனுடைய தலைவர்கள் அடிப்படையிலும் எஸ்ஆர்எம்டைய பொதுச் செயலாளர் அடிப்படையில் வந்து ரயில்வே போர்டு சேர்மனோட பேசினேன், ஜெனரல் மேனேஜரோட பேசினேன். அது பேசினதுக்கு பாரமாக இப்போ என்னென்னா உடனடியாக என்ன சில முடிவுகள் முதல்ல இதை பற்றி சொல்கிறேன். அது என்ன எடுத்திருக்காங்கன்னா, வருகின்ற இது இப்போ வந்து நாளையிலிருந்து செங்கல்பட்டுலேருந்து பீச் வர வந்து மெயின் லைன் சொல்லுவாங்க. அது ஏதாவது வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகல, எக்ஸ்பிரஸ் அண்ட் மெயில் ட்ரெயின். அந்த இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து 12 கோச்சுக்கு பதில் 15 கோச்சாக வந்து இஎம்ஐ அட்டாச் பண்ணி வண்டிங்க விட போகிறாங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா, வேளச்சேரியிலேருந்து அந்த வண்டியை வந்து இதில் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து அந்த வழியாக வந்து வண்டிங்க விட போகிறாங்க, சென்ட் தாமஸ் வழியாக. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரூட்லேயும் அது உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதில் எல்லாம் எழுதியிருக்கேன். அந்த வழியாகவும் அவங்க பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவர் வந்து பொது மேலாளர் ஆர்.என். சிங் அவர்கள் ஒன்று என்ன செய்தார், சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் என்றவர்களையும் இந்த டிவிஷன் ரயில்வே மேனேஜர்கள் பேசி உடனடியாக வந்து இது வந்து 7ஆம் தேதி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து எந்த வழி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போது பஸ் இருக்கு வச்சுங்க, காலைல வந்து 20 பஸ்ஸு தொடர்ந்து போயினே இருக்கும். ஈவினிங்கில் போவோம். யாருக்கெல்லாம் சீசன் டிக்கெட் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அதை வந்து போகணுன்றதுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பால் இதெல்லாம் இப்போ வந்து ரயில்வே பொறுத்தவரை இப்போ வந்து 8th பே கமிஷன் வந்து 8வது பே கமிஷன் வருது. அந்த 8வது பே கமிஷனில் வந்து ஒரு 19 கேள்விகளை கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளை என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கணும் அந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரெண்டாவது கேள்வி வந்து என்னென்னா, ஏன் இந்த ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் கொண்டாடணும், அக்னிவீர் மாதிரி கொண்டாடுறதா என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து போனஸ் எதுக்கு தரணும், மற்ற அமைப்பு சாரா இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க, அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு ஏன் தரணும், அது ஒன்று. அடுத்து வந்து இப்போ வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் மற்ற இதெல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த கார்பரேஷனில் கார்பரேட் கம்பெனிங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஏன் வந்து நடுவில், அதாவது இப்போ வந்து ஒரு மிடில் லெவல் ஆஃபீஸராக மிடில் லெவல் எம்ப்ளாயி ஏன் கொண்டாடக்கூடாது அவங்களே என்ற கேள்வியை வந்து ஒரு குறிப்பாக இந்த 8th பே கமிஷனில் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த மத்திய அரசை பொறுத்தவரை என்னென்னா, எப்படியாவது வந்து தனியார் மையத்தை உள்ளே கொண்டு வந்து கார்பரேட்டுங்களை உள்ளே கொண்டு வந்து இந்த இவ்வளோ வருடமாக வந்து ஒரு 30 வருடமாக வந்து அந்த சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை வந்து அதை பற்றி கவலைப்படாமல் நடுவில் வந்து அவங்கள வச்சுட்டு, அதனால் வந்து அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த இப்போ இருக்கின்ற பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள் அவளுக்கு சாதகமாக செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த 8th பே கமிஷன்லையும் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, அதே மாதிரி வந்து ரயில்வே எடுத்துக்கொண்டால் வந்து பல முக்கியமான இடத்துல இருக்குது. இப்போது சிக்னல் டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வந்து அந்த யார் அந்த இடத்த முக்கியமான இடத்தெல்லாம் முன்னெல்லாம் வந்து ரயில்வே தொழிலெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இது வந்து கான்ட்ராக்டர் தொழிலாளி பார்க்குறாங்க. இப்போ ரயில்வே தொழிலாளி பார்க்கும்போது ரயில்வேல சகோதரிகள் பார்க்கும்போது என்னென்னா, அவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது, இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். ஏதாவது அந்த நான் டெக்னீஷியனாக இந்த சிக்னல் டிபார்ட்மெண்ட்டை பற்றி படித்தவனா இல்லை மெக்கானிக்கலை படித்தவனா என்றதை பற்றி தெரிஞ்ச பிறகு தான் அவனுக்கு வேலையே கிடைக்கும். ஆனால் இப்போ கார்பரேட் வெளியிருந்து இப்போ தனியார் மையம் வரும்போது 10ஆம் கிளாஸ் படித்தவங்களை கூட அவங்க படித்தாங்களா இல்லையான்னு தெரியாமல் அவங்கள அந்த வேலை வாங்குறதால அந்த சர்க்கியூட் இருக்குது. இப்போ அந்த வண்டியில் போகும்போது ட்ரெயினில் போகும்போது சர்க்கியூட்லாம் இருக்குது, எஸ்என்டி சர்க்கியூட்லாம். அது சரியாக பண்ணலைன்னா ட்ராக் மாறிடும். இந்த ட்ராக் மாறிட்டோன்னா உடனே வந்து வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகும். இதை பற்றி வந்து நான் ரயில்வே போர்டு சேர்மன் கிட்ட வந்து கடந்த 15 நாட்களில் வந்து எனக்கு ஜேசிஎம் மீட்டிங் இருக்குது, ஜாயின்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரி மீட்டிங் ரயில்வே போர்டில் நடந்தது. 3 நாட்கள் மீட்டிங்கில் அதில் வந்து இது மாதிரி வந்து தனியார்களே விடக்கூடாது, தனியார் விட்டினா அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இங்கே ரயில்வேலேயே வந்து நிறைய வேலை செய்வதற்கு ஆளுங்க இருக்கும்போது அதை நீங்கள் வைக்கிறது தப்பு என்று வந்து அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இது வந்து இந்த இது வந்து என்னன்னா மக்களுடைய பிரச்சனை, மக்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து மிக மிக கேள்விக்குறியாக இருக்கின்றது.
இப்போ ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அது முக்கியமான காரணம் ஒன்று என்னென்னா இந்த சிக்னலு ப்ளஸ் வந்து ட்ராக்கு, இந்த ரெண்டுக்கும் வந்து இப்போ தனியாருக்கு நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஓவர் ஹெட்னு சொல்லுவாங்க, மேலே வந்து மேலே வந்து அந்த ஒயர் போகுது, அதையும் வந்து மற்ற சதவீத தவிர மற்ற ரயில்வேலெல்லாம் வந்து தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம வந்து அதெல்லாம் தவறு. அதில் வந்து ரயில்வேல இருக்கவங்கள மட்டும் இல்லை, அதில் வந்து டெக்னிக்கலியாக வந்து யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ டெக்னீஷியன்ஸ் அவங்கள தான் அதை உபயோகப்படுத்தணும்னு சொல்லிட்டு கடந்த இந்த ஜேசிஎம் மீட்டிங்கில் நான் வந்து அழுத்தி தலைவர் ஏஆர்எஃப்டைய தலைவர் என்ற அடிப்படையில் சொன்னதில் அவங்க ஏற்றுக்கொண்டு உடனடியாக எல்லா ஜெனரல் மேனேஜருக்கும் இப்போ இந்த கான்ட்ராக்டில் இருக்கவங்களெல்லாம் வந்து அவங்க சர்டிஃபிகேட் இருக்கா பார்க்கணும், இல்லைன்னா அவங்க எடுத்துடணும். அது இல்லாமல் வந்து ரயில்வே தொழிலாளி யாருக்கெல்லாம் வந்து இதுக்கு வேலை செய்ய முடியுமோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அந்த உத்தரவை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இது ரயில்வேல எடுத்து இந்த கவர்மெண்ட் எடுத்துன்னா இப்போ வந்து குறிப்பாக வந்து இந்த மத்திய அரசு வந்து இந்த நிதியாண்டில் எடுத்துன்னா ரயில்வேல எடுத்துன்னா முதல்ல வந்து 16,000 கோடி பட்ஜெட் மதிப்பு என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் 13,500 கோடியாக கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நாட்களுக்கு அப்புறம் வந்து அது 13,200 கோடியாக வந்து குறைச்சிட்டாங்க. அதனால் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் வந்து கொஞ்சம் பல பாதிப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லை, ரயில்வேயில் இருக்கிற எல்லா ரயில்வே தொழிலாளர்களுக்கும் அலவன்ஸுகளை நிறுத்திட்டாங்க. எல்லா அலவன்ஸுகளும் நிறுத்தியிருக்காங்க. இதை நாங்கள் வந்து போராடி பெற்ற அலவன்ஸுகள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த ரயில்வேலேருந்து டிரைவர்கள் இருக்காங்க. அந்த டிரைவர்களுக்கு வந்து ட்ரெயின் ஓட்டும் போது கேஎம்ஏன்னு சொல்லுவாங்க, கிலோமீட்டர் அலவன்ஸ் 30% சம்பளத்தோடு வரும். அதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு நிறுத்திட்டாங்க. உடனடியாக சேர்மன் ரயில்வே போர்டு பேசினேன், ஒரு வண்டி கூட ஓடாதுன்னு சொன்னேன். மறுநாள் உடனே அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. இப்போ டிடிக்கு போகிறாங்க. மற்ற வெளியே இருந்து 8 கிலோமீட்டருக்கு மேலே போனால் அவங்களுக்கு ட்ராவல் அண்ட் டிஏ கொடுக்கணும். அந்த டிஏ இப்போ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நைட்டில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு நைட் டியூட்டி அலவன்ஸ் கொடுக்கணும். அதுபோல் எந்தெந்த அலவன்ஸுங்கெல்லாம் கொடுக்கணுமோ அது வந்து இப்போ இல்லை, உடனடியாக இப்போ கொடுக்க முடியாது. ஏன்னா பணம் வந்து பற்றாக்குறை என்று ரயில்வே சொல்லியிருக்காங்க. இவ்வளோ குறைவாக இதை கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு வந்து இங்கே சதன்லேருக்கு இந்த பட்ஜெட்டை மிக குறைவாக கொடுத்துருக்கிறதால அதை வந்து இப்போ கொடுக்க முடியாத நிலைமை. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் 2 இடத்துலையும், அப்புறம் கேரளா 3 இடத்துலையும் இதில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் கேரளாலையும் இந்த பாதிப்பு மிகப்பெரிய அளவில் ஏற்படும். இதை எதிர்த்து வந்து இப்போ வந்து சதன் லேபர் யூனியன் அகில இந்திய அளவில் வந்து இப்போ போராட்டத்தை நடத்தி கொண்டு முதல் கட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ன செய்வது என்பதை நாங்கள் வந்து பிறகு முடிவு செய்வோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அக்னிவீர் மாதிரி ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த 8வது சம்பள கமிஷனில் கேட்குறாங்க. அது வந்ததுன்னா வந்து நாளைக்கு வந்து அதெல்லாம் பாதுகாப்பு. இப்போ ஃபிக்ஸட் டேர்ம் அக்னிவீர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்க தெரியல. எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு பெரிய நாற்றுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு இருக்குது. அங்கே கொள்ளை எல்லாம் நிறைய இருந்துருக்கு. அவங்க எல்லாம் கற்றுன்னு வந்திருக்காங்க, அவங்களுக்கு பணம் இல்லை. அதே மாதிரி இங்கே வந்து ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தா இருக்கும்போதே இவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது, எல்லாமே நடக்குது. இது அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் டைம் பண்ணால் யாரும் வெளியே வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து வெளியே போவாங்க. இங்கே இருக்க சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட பிறகு வந்து இதனால் வந்து நம்முடைய பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பது நான் வந்து ஜேசிஎம் கூட்டத்தில் நான் வந்து எடுத்து சொல்லியிருக்கேன். இதை பற்றி வந்து எல்லாம் வந்து மாடர்ன் ஸ்டேஷன் நிறுத்திட்டாங்க. அடுத்து முடியத்துக்கு இவர் சொல்கிற மாதிரி 4 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 4 மாதம் 1 வருஷம் இந்த ரயில்வே சிஸ்டம் அப்படி தான். அவன் பணம் மத்திய அரசு பணம் கொடுக்கணும், பணம் கொடுத்தாதான் அதை வந்து அவங்க பண்ண முடியும். 4 மாதம்ன்றது போய் நான் அதனால் என்ன சொன்னேன்னா இன்னொன்று கூட அதில் எழுதிங்க. இதை வந்து இது மட்டும் இல்லை, இப்போ வந்து 7ஆம் தேதியிலேருந்து போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் 7ஆம் தேதியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பீச் வர ட்ரெயின் போகுது. அதெல்லாம் மீதி இடம்லாம் என்ன கவர் பண்ணுதுன்னு பறக்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வருது இங்கேக்கு. ஆமாம், இது நியூவாக வந்து இப்போ வருது. அது பறக்கிற மற்ற இடத்துக்கும் போகுது. அது தனி இல்லாமல் இது புதுசாக இப்போ பண்ணுறோம். இந்த மக்கள் இங்கே பாதிப்பு பண்ணுறாங்கிறதுக்காக 5ஆம் தேதி வந்து சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷனு, 6ஆம் தேதி வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. 7ஆம் தேதியிலேருந்து இது புதுசாக இந்த மக்களுக்காக அதை பண்ணுறாங்க. பரங்கிமலை டு பீச் 7th கட்டாயம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சொல்றதுலாம் வந்து நான் கன்ஃபார்ம் கூட இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்ன வேணும்? இது 15 கிலோமீட்டர் இருக்கும்.
20 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர் தான் நாங்கள் தாம்பரம், அங்கே தானே கஷ்டப்படுறாங்க, அங்கே தானே வராங்க கம்யூட்டர்ஸ். இப்போ அங்கே தானே பிரச்சனையே. இப்போ வந்து பிராக்டிஸ் வர முடியல, அதை பண்ணோன்றதுக்காக அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், அதை உயர்மட்டம்னா வந்து இப்போ வந்து மெயில் அண்ட் எக்ஸ்பிரஸ் இருக்காங்க இல்லைங்களா, அது போட்டுருங்க. மெயில் அண்ட் எக்ஸ்பிரஸ் இதில் வந்து இஎம்ஐ ட்ரெயின் வராது. இது நான் வந்து அழுத்தம் கொடுத்ததால, ரயில்வே போர்டில் அழுத்தம் கொடுத்து பொது மேலாளர் பேசுனதால நாளிலிருந்து அந்த இது மெயின் லைனில் 12 கோச்சுக்கு பதில் 15 அட்டாச் பண்ணி இஎம்ஐ ட்ரெயினும் வருது. அதனால் வந்து உங்களுக்கு அந்த பேசஞ்சர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீக் டைம்லலாம் அதை விடுவாங்க, காலையிலும் மாலையிலும் விடுவாங்க. பீக் டைம்ஸில் விட்டுனே இருப்பாங்க அவங்க. இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் விட்டுன்னு இருக்காங்க. 3 வழியில் போய் வருதுங்க. ஒன்று இப்படி வருது, செந்தாம்பரத்துலேருந்து வரப்போகுது. ஆல்ரெடி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த ட்ரெயின் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் 20 நாளில் வந்து 10th பிளாட்ஃபார்ம் வந்து 11th பிளாட்ஃபார்ம் சென்னை எக்மோரில் ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். அதான் இப்போ ஜிஎம்கில் பேசினேன். அது பண்ண உடனே ரெகுலராக ட்ரெயின் வர ஆரம்பிச்சிடும். அரை மணி நேரம் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரெயின் வர ஆரம்பிச்சிடும். அது 22 நான் ஏன் சொல்ல முடியலன்னா, ஒரு இந்த சிஸ்டம் அது பண்ணும்போது ஒரு இன்னும் ஒரு 8 நாள் கூட அதிகமாகலாம். இந்த மாதத்திற்குள்ளே அப்படி போட்டுருங்க. 11வது பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுறாங்க எக்மோரில். 11வது பிளாட்ஃபார்ம் என்ன ரெடி பண்ணாங்கன்னா அதில் ரெகுலர் ட்ரெயின் வர மாதிரி அது பண்ணுறாங்க. இஎம்ஐ ட்ரெயின் இப்போ எக்ஸ்ட்ரா விடுவாங்க. இப்போ ட்ரெயினுக்கு வரதுக்கு இடம் இல்லை, எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க தண்டவாளத்தெல்லாம். அதனால இந்த பிரச்சனை.